நாம் இல்லை என்கிறார் மாவட்ட ஆட்சியர். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அன்றைய மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் அஜ்ராகர், மாவட்ட கலெக்டர் சகாய், இருவருமே மக்கள் மன்றத்துல நல்ல பேர் எடுத்தவர்கள். தங்களுடைய நல்ல பல செயல்களால நல்ல பெயர்கள் எடுத்தவர். இன்று இந்த சர்ச்சைக்கு காரணமாக, இந்த ஒரு சர்ச்சையில மையப்புள்ளியாக இருவருடைய பெயரும் வருகின்றது. ஆக உண்மையில் நடந்ததுதான் என்ன, இது என்ன சம்பவம், இதனது பின்னணி, இதற்கான காரணம், இவற்றையெல்லாம் தான் இந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைபவர்கள் கொற்றவை சமூக ஆர்வலர், அதே போல திரு புகழேந்தி வழக்கறிஞர்களும் நம்முடைய இருக்கின்றார். கொற்றவை, நான் லேசா இந்த ஒரு விஷயம் பத்தி சொல்லியிருக்கின்றேன். மதுரை அளவுல இந்த ஒரு சம்பவம் பெரிதாக பேசப்படுகின்றது. தமிழ்நாட்டு அளவுல எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. உங்களுடைய பார்வையில இந்த சம்பவத்தை பற்றி லேசா? என்னுடைய பார்வையிலையும் நானும் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அந்த செய்தியில இருந்துதான் நானும் சொல்ல முடியும். ஒரு தந்தை குடித்துவிட்டு தன் மகளிடம் தவறாக நடந்து கொள்ளும் போது ஒரு தாயால் நிச்சயமாக அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரை தாக்கியிருக்கிறார். தாக்கிய பின் அவர் இறந்து விட்டார், கைது செய்யப்படுகிறார். அன்றைய எஸ்பி அதை போதிய அளவுக்கு புலனாய்வு செய்து அந்த உஷாராணியின் மேல் குற்றம் இல்லை என்று சொல்லி விடுவித்திருக்கிறார். முதன்முறையாக IPC 100 அப்படிங்கிற அந்த செக்ஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த செக்ஷன் படி எஸ்பியே ஒரு முடிவெடுத்து இவங்களை விடுவிச்சிருக்கிறார். இதுதான் நம்ம ஊடகங்கள்ல இருந்து நான் படிச்சுக்கிட்டதுதான். தனிப்பட்ட முறையில எனக்கு யாருடைய கேள்வி இதுல எழக்கூடிய கேள்வி ஒண்ணும் இல்ல. ஆனா எப்ப இது இப்ப திரும்ப மீண்டும் கவனப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த இறந்து போன வீரனனுடைய தந்தை சமயமுத்து அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் மனு அனுப்பி என்னுடைய மகன் மரணத்தின் மேல் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டதை தொடர்ந்து திரு சகாயம் அவர்கள் ஒரு அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிச்சிருக்கார். அதுல அவர் சில விஷயங்களை பேசி இருக்கிறார் இல்லையா. அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளுக்கு அல்லது கேள்விகளுக்கு, அந்த பரிந்துரைகளுக்கு உஷாராணியும் அவரது மகள் ராஜபிரியாவும் சில பதில்களை கொடுக்க முயன்ற போது அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. அது மாதிரியான அது அவங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய முயற்சி. இந்த நிலையில இதுல இந்த ஒரு வழக்குடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய உஷாராணி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். அவருடைய மற்றொரு மகள் ராஜபிரியா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். ஆக நான் ராஜபிரியா கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ராஜபிரியா, உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லுங்க. இந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்குகிறது, என்னதான் நடந்தது? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாரு. அவருக்கு அப்போல இருந்தே பல பெண்களோட தொடர்பு இருந்தது. அம்மாவோட அப்பா அம்மா மூலம் உதவியாலதான் அவங்க பிசினஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அந்த பிசினஸ் மூலமா முன்னேறி வரலான்ற அதுல அம்மா அந்த இயக்கத்துல முழு ஈடுபாடையும் அந்த பிசினஸ் தான் கொடுத்தாங்க. ஈவன் நான் கூட வளர்ந்தது எல்லாமே எங்க ஆட்சி வீட்டுலதான். நான் சாப்பிட்டது எல்லாமே எங்க ஆட்சி வீட்டுல தான். அந்த அளவுக்கு எங்க அம்மா பிசினஸ்ல ஈடுபாடோட இருந்தாங்க. ஆனா எங்க அப்பாவோட ஈடுபாடு எல்லாமே பெண்கள் மீதும் குடிக்கிறது மீதும் இப்படி ஒரு தவறான மேலதான் இருந்தது. இதை எங்க அம்மா எவ்வளவோ கண்டிச்சு பார்த்தாங்க. அதை விட இதுக்கு எங்க அப்பத்தா கருப்பாயும் தாத்தா சமயமுத்தும் ரொம்ப உடந்த அவரை தூண்டி விட்டு பண்றதுல அவங்க எங்க எதிர் வீடு தான். இதுல பாத்தீங்கன்னா அவங்க பையனே கிடையாதுன்னு சொல்லி 2 பேரும் விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ பையன் வேண்டான்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே குடிப்பழக்கம், பெண்களோட தொடர்பு இப்படியே போயிட்டு இருந்தது. கடைசியில இதுவெல்லாம் பின்புலம் ஆக இந்த ஒரு கொலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு எப்பொழுது நடக்கிறது, எதனால் நடக்கிறதுன்றத சொல்லுங்க. இது மறுபடியும் நாங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஒண்ணு சேரணும்னு அவங்க உங்களுடைய தாயாருக்கும் இறந்திருக்கக்கூடிய உங்களுடைய தந்தையாருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அம்மாவுக்கு ஜீவனாம்ச கேஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அம்மா காலை அடிச்சு உழைச்சதுக்காக அவருக்கு கிரிமினல் வரதட்சணை வழக்கு ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வக்கீல் மூலமா பேசி ஒண்ணு சேரணும்னு வந்தாங்க. அதே மாதிரி அம்மாவை எங்கெங்க அம்மா வேலைக்கு போறாங்களோ அந்த இடத்துல போய் அம்மாவோட சம்பவம் நடக்கிற நாளைக்கு நடந்த விஷயம் என்ன? அதுக்கு முதல் நாள் அதுக்கு அப்ப ஃபுல்லா அந்த அம்மா கேஸ் போட்டிருந்தது ஃபுல்லா வாபஸ் வாங்க சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இது ஒரு கிட்டத்தட்ட 2 மாசமா தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதுவும் முன்னாடி என்கிட்டயுமே என் ட்ரெஸ்ஸை பிடிச்சுமே அப்பா இது பண்ணி எனக்கு இது பண்ணி வெளியில தள்ளி விட்டாரு. ஆனா அம்மா இந்த குடும்பத்தோட நலன் கருதி அதோட அவங்க வக்கீல் எல்லாம் பேசி எங்களை சமாதானப்படுத்தினாங்க. அந்த ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி போகும்போது எங்களாலே பொறுமை தாங்க முடியல. சரி நம்ம அடுத்தும் சட்டம் வழியா போவோம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க போலீஸ்ல போனோம்.
போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அன்னைக்கு வந்து அவர் விசாரிக்க கூப்பிட்டப்ப அவர் விசாரணைக்கு வரல. ஈவினிங் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு எழுதியும் வாங்கிட்டாங்க. இவரு அந்த வீட்டுல என்னோட துணிமணி எழுதி வாங்கிட்டது அங்க இருக்கிற எஸ்ஐ எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து துணிமணிலாம் இருக்கு எடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு இன்னொரு ஒரு ஆளோட கூட்டிட்டு வந்தாரு. வந்து காவல்துறையோட அனுமதியோட வந்தாரா? அனுமதியோட தான் வந்தாரு. நான் துணிமணி மட்டும் எடுத்து போயிடுறேன், நான் சண்டை போட மாட்டேன்னு அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு வர்ற வழியெல்லாம் கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டே தான் வந்தாரு. அதே மாதிரி அங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் கேவலமா பேசணுமோ பேசிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. அதோட நாங்க வீடு பூட்டுறதுக்காக இருந்த பூட்டு கதவு சாவி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு. சோ அன்னைக்கு நாங்க வந்து எங்கேயுமே பூட்டாம எங்க கால் கதவை இது பண்ணிட்டு தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்தோம். நான் எப்பயும் போல எனக்கு வேலைக்கு நான் போயிட்டேன். அன்னைக்கு தங்கச்சிக்கு உடம்பு முடியல, அவங்க வீட்டுல இருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப அப்பா நைட் எல்லாம் டார்ச்சர் பண்ணிருந்தால அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ஸ்டொமக் பெயின் ஆகி வீட்டுல இருந்தாங்க. சண்டை போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் நல்ல ரொம்ப குடி போதையில வந்து இங்க வீட்டுக்குள்ள வந்து அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணி நடந்திருக்கு. இது வந்து அம்மாவையும் பொண்ணையும் காப்பாத்தணும். ஒரு அம்மாவா அவங்களால என்ன முடிவு எடுக்க முடியும் சார்? பையன் பொண்ணும் தடுச்சுக்கிட்டு இருக்காங்க, அம்மாவும் அடி வாங்குறாங்க. என்ன பண்ண முடியும் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு தாயால? அதற்கு பிறகு அந்த சம்பவங்கள்லாம் நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆச்சு. அவர் மரணம் அடைந்தார். இதற்கு பிறகு இந்த செக்ஷன் 100 அப்ளை செய்து அவர் வந்து விடுதலை ஆகிறாரா? அது எப்படி நடக்கிறது? விசாரணை எல்லாம் நடந்ததா? கண்டிப்பா சார். இது வந்து அஸ்ட்ராகார்க்கு வந்து எங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நாங்க அவர் பார்த்ததும் கிடையாது. பட் அவரை பத்தி நாங்க நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கோம். அவர் எவ்வளவு ஒரு நேர்மையானவர், எவ்வளவு தூரம் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி அஸ்ட்ராகார்க் சாரை பத்தி படிச்சு ரொம்ப நாங்கெல்லாம் அவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நாங்க கஷ்டப்படுறதுனால நாளைக்கு நாங்களும் ஒரு 4 பேருக்கு உதவணும். தாயார் கைது செய்யப்படுறாரா? அதுக்கப்புறம் வந்து விசாரணை நடந்தது. அதாவது எங்க அம்மா எப்படி, அதாவது ஒரு காவல்துறை என்ன மாதிரி விசாரிக்கணுமோ எங்க கிட்டயும் விசாரணை நடத்தினாங்க. அந்த ஊர்ல போய் எங்க அப்பா இருந்த ஊர்லயே போய் எங்க அப்பா எப்படி கேரக்டர், எங்க அம்மா எப்படி கேரக்டர்ன்றத சொல்லி முழுமையா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சகோதரியுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக உங்க அம்மா இந்த ஒரு செயலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தன்னையும் காப்பாத்தினா அவங்களும் அடி வாங்கியிருக்காங்க. எங்க அம்மாவும் அடி வாங்காமல அந்த அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெரியும் எங்க அம்மா எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்கன்னு. அதே மாதிரி என் தங்கச்சியையும் காப்பாற்றணும் அந்த இடத்துல. அப்ப ஒரு தாயா வந்து எந்த முடிவு எடுக்க முடியும்? அதைத்தான் எங்க அம்மா எடுத்தாங்க. சரி, இந்த நிலையில இது உங்களுடைய வாதமாக இருக்கவே வழக்குரைஞர் இருக்கிறார், நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் இருக்கிறார். சார், இந்த ஒரு செக்ஷன் 100, அதாவது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு கொலை, இது போன்ற கற்பை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு கொலைக்கு இந்த செக்ஷன் 100 அடிப்படையில விடுவிப்பதற்கான அதிகாரம் எஸ்பிக்கு இருக்கிறதா, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸுக்கு இருக்கிறதா என்பதுதான் இன்று எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு சட்ட வல்லுநராக உங்களுடைய பார்வை. பொதுவா வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு விசாரணை செய்யக்கூடிய உரிமை மட்டுமே இருக்கிறதே ஒழிய ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை கிடையாது. அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒரு பக்கம் அந்த அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் மனைவிக்கு இடையிலான பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்து இருக்கின்றன, வழக்குகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இல்ல, என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஒரு விவகாரம் ஒரு பக்கம் இருக்கவே இந்த ஒரு செக்ஷன் 100 படி சட்ட ரீதியாக விடுவிக்கிறதுக்கு வந்து எஸ்பிக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் இந்த கேள்வி. அதிகாரம் இல்லை. எந்த காவல்துறை அதிகாரிக்கும், எஸ்பிக்கு மட்டும் இல்ல, கலெக்டருக்கு இல்ல, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீதிமன்றத்தை தவிர வேறு யாருக்கும் ஒரு வழக்கில் தற்காப்புக்காக நான் கொலை செய்வேன் கொற்றவை திரு கொற்றவை இப்போ வந்து இந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில அவருடைய தாத்தா, அதாவது இறந்திருக்கக்கூடிய அந்த நபருடைய தந்தையார் கொடுத்த ஆர்டிஐ பெட்டிஷனின் படித்தான் அவர் வந்து ஆர்டிஐக்கான பதில் கொடுக்கிறார், அறிக்கை எல்லாம் சமர்ப்பிக்கிறார். இந்த நிலையில கலெக்டர் சகாயம் பற்றி எங்க விமர்சனம் வருகிறது? கலெக்டர் சகாயம் பத்தி இங்க எங்கேயுமே விமர்சனம் வரல.
இன்னொன்னு இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி, காவல்துறை அதிகாரிக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது, அது விவாதத்துக்குரியது. ஆனா சமீபத்துல மாங்காடுல இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு தாய் தன் மகனுடைய கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக அவளுடைய கேள்வி திரு சகாயம் ஏன் விமர்சிக்கப்படுகிறார் இந்த விவகாரத்தில்? சகாயம் விமர்சிக்கவே படலை. நாங்க யாரும் அவரை பத்தி விமர்சனங்களை பதிவு பண்ணல. எதுவுமே ராஜபிரியா, திரு சகாயம் அவர்கள் பற்றிய ஒரு கேள்விகளா நீங்கள் எழுப்பினதாக ஊடகங்கள்ல நாம் பார்க்கின்றோம். திரு சகாயம் ஆர்டிஐ அடிப்படையில் தானே பதில் சொல்லியிருக்கிறார். அதே போல அரசுக்கான அறிக்கை என்பது அதை பேஸ் பண்ணி தானே செய்திருக்கிறார். இதுல என்ன விதிமுறை மீறல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வைகள்? இன்னும் சற்று நேரத்தில் திரு முருகன் ஐஏஎஸ், முருகன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உங்களுடைய ஜாயின் செய்திருக்கிறார். ராஜபிரியா கிட்ட இந்த கேள்வி முதல்ல கேட்கிறேன். ராஜபிரியா, அதாவது இதுல நான் அவர்கிட்ட கேக்குறது என்னன்னா, அவர் எங்க தாத்தா இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு, அவர் ஒரு மாவட்ட கலெக்டரா எங்க கிட்ட விசாரிச்சிருக்கலாம். அதாவது எதையுமே பத்தி விசாரிக்காம அவர் ஒரு கொடுத்த அப்படியே அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட நடவடிக்கை சரியில்லைன்னும், இதுல ஆள் வச்சு பண்ணிருக்காங்கன்றதும், இது கோர்ட்ல இந்த கேஸ் இருக்கு. சோ அவங்கதான் முடிவு பண்ணணும், கோர்ட்ல முடிவு பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா இவர் அதை கொடுத்த ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 4 பிள்ளைங்க, நாங்க 3 பொண்ணுங்க ஒரு பையன் இருக்கோம், எங்க கிட்ட அவர் விசாரிச்சிருந்திருக்கலாம். இது உங்க அப்பா எப்படி, அதே மாதிரி அவ்வளவு தூரம் போட்டவரை எங்க அப்பா மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கு, அவர் மேல விசாரிக்கல. நீங்கள் சொல்லவே இந்த வாதத்தை திரு முருகன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள்ட்ட எடுத்து போனேன். ஆக எங்களை எல்லாம் விசாரிக்கவில்லை, இந்த நிலையில கலெக்டரே இது போன்ற ஒரு அறிக்கையை கொடுக்கலாமா அப்படிங்கறது அவங்களுடைய வாதமாக நான் புரிந்து கொள்கின்றேன். திரு முருகன், உங்களுடைய வாதம், உங்களுடைய பார்வை? ஹலோ, எஸ் சார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா சார், எஸ்பி கிட்ட கேட்கல, இன்ஸ்பெக்டர் எல்லாம் தான் விசாரிச்சிருக்காங்க, எங்களையும் விசாரிக்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அன்றைய மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறார், இது சரியா என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? இத ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன்னா, அதாவது கலெக்டர் இது ஒரு என்கொயரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கலெக்டர் முன்னாடி இருக்கிற ஒரே பிரச்சனை, ஒரு போலீஸ் கேஸ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எஃப்ஐஆர் போட்டு சிஆர்பிசி படி ஃபாலோ பண்ணாத நிலையில் எஸ்பி அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவா டீல் பண்ணி நான் இவங்களை இந்த செக்ஷன் கீழே விடுறேன்னு சொன்னது சட்ட விதிகளின்படி தவறு என்பது என்னுடைய கருத்து. அதுல கலெக்டருக்குடைய வேலையே என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒன் ஆஃப் தம் இஸ் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அங்க சிஆர்பிசி படி எல்லாம் நடக்குதா, ஐபிசி படி எல்லாம் நடக்குதாங்கிறத சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய மாபெரும் கடமை கலெக்டருக்கு உண்டு. நாளாக அது அப்படி குறைஞ்சிட்டு வருது. அதை குறைஞ்சிட்டு சட்டத்துல இன்னும் இருக்கு, அதை அப்படி அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் அவர் நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதாக நான் புரிந்து கொள்ளலாமா? சந்தேகமே கிடையாது. அவரு